ஸோ இன்னைக்கு லோன் வாங்கின நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க லோனு இது வரைக்கும் எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னு தெரியாது, இன்னியுமே வந்து அந்த லோனுக்கு எவ்வளோ கட்ட போறோன்றது தெரியாது. அண்ட் முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ஒரு மெசேஜ் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவரோட லோனுக்கு எவ்வளோ வட்டி போட்டிருக்காங்கன்னு ஒரு சின்ன விஷயம் கூட வந்து அவர் தெரியல. பட் ஆனால் லோன் எடுத்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லோன் எடுக்கும்போது நிறைய பேர் வந்து எந்த டீட்டெயிலுமே வந்து பார்க்காம எடுத்துறாங்க. அந்த லோன் எடுக்கும்போது வந்து எதை பற்றியும் கேர் பண்ணிக்கிறதே இல்லை, சும்மா சிம்பிளாக வந்து அமௌண்ட் வருதுன்னு சொல்லி எடுத்துறாங்க. பட் பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ட் சில பேர் இதை போய் எங்கே போய் செக் பண்ணலான்னு பார்த்தா அவங்களோட மொபைல் பேங்கிங் ஆப்பில் போய் செக் பண்ணா கூட அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து அதில் வரமாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு ஒரு டூல் வந்து சொல்ல போறேன். இந்த டூல் வந்து பாத்தீங்கன்னா காமனா எல்லாருமே ஃப்ரீயா யூஸ் பண்ற டூல். இந்த டூலை வச்சு உங்களுக்கு எப்படி உங்களோட லோனை நீங்க இது வரைக்கும் எவ்வளவு கட்டிருக்கீங்க, இனி எவ்வளவு கட்ட போறீங்க, உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து சாங்ஷன் ஆயிருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல வந்து நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபிக்ஸட் ரேட்டா இல்ல ஃப்ளோட்டிங் ரேட்டா, இது வரைக்கும் நீங்க எவ்வளவு கட்டிருக்கீங்க, இனி ரிமைனிங் லோன் எவ்வளவு இருக்கு, நம்ம எவ்வளவு கட்டணும் அப்படின்னா எத்தனை மாசத்துல வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு கம்ப்ளீட் டீடைலா உங்க லோனை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்கறதுக்கான சிம்பிளான ஒரு டூல் வந்து நீங்க நான் சொல்ல போறேன். ஸோ வெல்கம் பேக் டு ஃபினான்ஸ் கோடி சேனல். பர்சனல் ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம லோனுக்கு எவ்வளவு கட்டிக்கணும்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதை வந்து எப்படி ப்ராப்பரா வந்து ஈஸியா க்ளோஸ் பண்ண முடியுன்ற சிம்பிள் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ChatGPT. இப்போ இருக்கிற ரீசெண்ட் இந்த AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம இந்த லோனை வந்து எவ்வளவு கட்டிருக்கோம், இனி எவ்வளவு கட்ட போறோம் அப்படின்ற எல்லா கம்ப்ளீட் டீடைலையும் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த டூல் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து சிம்பிள் AI டூல் தான், எல்லாருமே வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கன்வர்சேஷன் பேஸ்ல வந்து இந்த ChatGPT அப்ளிகேஷன் இருக்குது. இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட பேங்க் ஆப்ல நீங்க ஒரு லோன் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா எடுக்கணும். இந்த லோன் ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா உங்களோட பேங்க் ஆப் ஓபன் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா உங்களால லோன் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லோன் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ChatGPT எடுக்க போறோம். ChatGPT ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இந்த ப்ராம்ப்ட் பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணது போக இதுல பாத்தீங்கன்னா இங்க பிளஸ் ஐகான் இருக்கும். இந்த பிளஸ் ஐகான்ல உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து அட்டாச் பண்ணிருங்க. அட்டாச் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து இந்த லோனை வந்து ப்ராப்பரா வந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ChatGPTக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அதுதான் இங்க பண்ண போறோம். இதை பண்ணி முடிச்சுட்டு இங்க கீழே சென்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லோனை ChatGPT கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி வந்து கொடுக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் லோன் ஸ்டேட்டஸ் கொடுக்கும். நம்மளோட லோன் ஸ்டேட்டஸ் வந்து கரண்டா இப்போ எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நமக்கு வந்து லோன் எவ்வளவு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, நம்ம EMI இது வரைக்கும் எவ்வளவு பே பண்ணிருக்கோம், இதுல பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் மட்டும் எவ்வளவு பே பண்ணிருக்கோம், வட்டி மட்டும் நம்ம எவ்வளவு பே பண்ணிருக்கோம் கம்ப்ளீட்டா வந்து இதுல காமிச்சிரும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் எவ்வளவு லோன் பே பண்ண போறோம் அப்படின்றதையும் இங்க வந்து கீழே காமிச்சிரும். அண்ட் அது போக அப்ராக்சிமேட்டா இதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எப்ப நம்மளோட லோன் வந்து முடியும் அப்படின்ற லோன் க்ளோசர் டேட்டுமே வந்து நம்ம இங்க பாத்துக்கலாம். அண்ட் முக்கியமா கடைசியா நம்ம அந்த லோனுக்கு எவ்வளவு வட்டி கட்டுறோம் அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் வந்து இங்க பாத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் லோன் வாங்கினா எல்லாருக்குமே இருக்கணும். அடிக்கடி போய் செக் பண்ணவும் செய்யணும், நம்ம ப்ராப்பரா EMI கட்டிட்டு இருக்கோமா, எவ்வளவு வட்டி கட்டிட்டு இருக்கோம், எவ்வளவு பிரின்சிபல் கட்டிட்டு இருக்கோம்னு. ஸோ இந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்மளோட லோனை வந்து எப்படி ஈஸியாக க்ளோஸ் பண்ணி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை எவ்வளோ சேவ் பண்ணலான்ற ஒரு பேசிக் ஐடியாவும் வந்து கிடைக்கும். அதை எப்படி சிம்பிளாக ஈஸியாக க்ளோஸ் பண்ணி உங்களால நிறைய வட்டி சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்காக இருக்கிற பேர் தான் வந்து பார்ட் பேமெண்ட். பார்ட் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா நீங்க லோன் வந்து கண்டினியூஸாக கட்டிட்டு இருப்பீங்க, ரெகுலர் EMI வந்து கட்டிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கிடைச்சது அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கொண்டு போய் அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணலாம். இப்படி நம்ம பார்ட் பேமெண்ட்டா அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்றதுனால நம்மளால நிறைய இன்ட்ரெஸ்ட் மணி வந்து சேவ் பண்ண முடியும். சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரெகுலர் EMI போக உங்க கையில ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயை வந்து நீங்க இப்ப பே பண்றீங்க அப்படின்னா உங்களால 76,000 rupees வட்டி மட்டுமே வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வட்டி சேவ் பண்ணிட்டோம், அதே மாதிரி நம்மளோட லோன் டென்யூருமே வந்து சீக்கிரமா வந்து முடிக்க முடியும். சோ பாத்தீங்கன்னா நம்மளோட கரண்ட் லோன் ஸ்டேட்டஸ் பாருங்க, அப்ராக்சிமேட்லி மார்ச் 2029 வந்து முடியுது. பட் இப்ப என்ற ஒரு 1 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை முன்னாடியே வந்து பார்ட் பேமெண்ட்டை நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட மே 2028 வந்து நம்ம லோன் வந்து க்ளோஸ் ஆயிரும். அண்ட் இது மட்டுமா மாசம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5,000 rupees உங்களால சேவ் பண்ண முடியும். அதை வந்து இந்த லோனை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதையுமே வந்து நமக்கு இங்க சஜஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 5,000 rupees எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எவ்ரி மந்த் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா அதாவது உங்களோட மந்த்லி EMI பாத்தீங்கன்னா 15,500 rupees பிளஸ் 5,000 rupees எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்றீங்க அப்படின்னா உங்களோட லோன் பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2029 இருந்து அக்டோபர் 2027 வந்து நம்மளால அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1,15,000 ரூபாய் நம்ம வட்டி மட்டுமே வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஸோ இது பாத்தீங்கன்னா கீழே கம்பேரிசன் டேபிள் வந்து ஒன்று சஜஸ்ட் பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா கரண்ட் EMI நீங்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா மார்ச் 2029 க்ளோஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து 3,20,000 ரூபாய் வந்து வட்டி மட்டுமே கட்டுவீங்க, இன்ட்ரெஸ்ட் எதுவுமே சேவ் பண்ண மாட்டீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணாதனால. இப்போ இன்கேஸ் நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஒரு 1 லட்ச ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா
மே 2028 வந்து உங்களோட லோன் வந்து க்ளோஸ் ஆயிரும். அண்ட் அது போக 2,44,000 rupees மட்டும் தான் நீங்க வட்டி கட்டுவீங்க. இதனால உங்களுக்கு 76,000 வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம 5,000 rupees எக்ஸ்ட்ரா எவ்ரி மந்த் பே பண்றதுனால அக்டோபர் 2027 வந்து உங்களோட லோனை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இதனால நீங்க 2,05,000 மட்டும் தான் வந்து வட்டி கட்டுவீங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 1,15,000 வட்டி உங்களால சேவ் பண்ண முடியும். இது வந்து நீங்க எக்ஸ்ட்ரா மந்த்லி இஎம்ஐ கட்ட. ஸோ இது மட்டும் இல்லாமல் கீழே ஃபைனல் ரெக்கமெண்டேஷனும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நம்மளோட லோன் வந்து எவ்வளோ கட்டியிருக்கோம், இனி எவ்வளோ கட்ட போகிறோம் அப்படின்ற பேசிக் ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் அடுத்து எவ்வளோ பார்ட் பேமெண்ட் கட்டினா எவ்வளோ மணி வந்து நமக்கு குறையும், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்மளால சேவ் பண்ண முடியும், கம்ப்ளீட் டீட்டெயிலை வந்து நம்மளால ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வரைக்கும் உங்கள் லோனுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டிருக்கீங்கன்னு தெரியல, இனி நீங்கள் எவ்வளோ கட்ட போறீங்கன்னு தெரியல, இனி இதை ஈஸியாக எப்படி கட்டலாம் எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து போய் ChatGPT யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சில டவுட் இருக்கும். நம்மளோட ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுக்கறதுனால ஏஐ கொடுக்கறதுனால சேஃப்டி அண்ட் பிரைவசி இருக்கான்னு சொல்லி சில டவுட் இருக்கும். அதையுமே வந்து நீங்க ChatGPT கேட்டுக்கலாம். என்ன அப்படின்னா நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், என்னோட பர்சனல் டீட்டெயில் எல்லாமே வந்து பிரைவேட்டா சேஃபா இருக்கும் சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுவே வந்து சொல்லிடும் உங்களோட டேட்டா வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம், உங்களோட டேட்டா வந்து பெர்மனண்டா ஸ்டோர் ஆகுது, உங்களோட டேட்டா ரிப்போர்ட் ஜெனரேட் பண்றதுக்காக டெம்பரரியா எப்படி ஸ்டோர் பண்ணிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே சொல்லும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டிலீட் ஆகணும்னு கூட சொல்லியிருக்கும். அண்ட் முக்கியமா உங்களோட பர்சனல் டீட்டெயிலான நேம், அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ் எதுவுமே வந்து எங்கேயுமே சேவ் பண்ணாது. அண்ட் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேஃப்டி வேணும் அப்படின்னா உங்களோட லோன் ஸ்டேட்மெண்ட்ல உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் உங்களோட அட்ரஸையுமே வந்து பிளர் பண்ணிட்டு இல்ல டிலீட் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். இதையுமே வந்து நமக்கு ChatGPT வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்க லோனுக்கு இது வரைக்கும் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ரீசென்ட் டெக்னாலஜியான ChatGPT யூஸ் பண்ணி உங்களோட லோனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட லோன் இன்ட்ரெஸ்ட்டை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த லோனை ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம ஃப்ரீயா கட்டிட்டு ஹாப்பியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.